ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 21. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து மீனா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருமா சேர்ந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் அந்த இவங்க ஜீவா வாங்கி குடுத்தாங்கல்ல, அந்த கண்ணாடிய போட்டுட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு சைடு வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்புறமா 2 பேரும் ஒரே இதுல வந்து பார்வதி ஆன்டி அப்படின்னோனே, ஆமா அங்க இருந்து தான் நம்ம விசாரணை ஆரம்பிக்கணும். ஏன்னா, அவங்க தானே ரோஹிணிய வந்து நம்ம வீட்டுக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் பார்வதி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாரி உங்களுக்கு அல்வா பிடிக்கும்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கிட்டு வந்தா, அதனால கொண்டு வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபாரின் பொண்ணு வேணுமா, உங்களுக்கு தான் நெறைய பேர தெரியுமே, அதனால தான் நாங்க கேட்க வந்தோம். இந்த நம்ம வீட்டுக்கு ரோஹிணி கூட நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்கன்னோனே, இல்ல, இல்ல. அவளலாம் எனக்கு தெரியாது பாவம். எனக்கு இந்த மாரி எ இது மசாஜ் பண்ண தான் வருவா. அப்படிதான் உங்க அம்மா ஒரு நாள் வந்தப்போ, ஃபோன்ல வந்து இந்த மாரி பேசினத கேட்டு தான் நாங்க இந்த மாரி பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு பார்லர் அம்மாவ அதுக்கு முன்னாடி தெரியாதான்னோனே, இல்லப்பா எனக்கு தெரியவே தெரியாதுன்னோனே, அவங்க டீ போட போயிடுறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னோனே, இப்போ மீனா சொல்றாங்க, ஆமாங்க. நம்ம பேசாம வித்யா கிட்ட கேட்டுருக்கணும்னோனே, ஆமா அதுதான் கரெக்ட். வித்யா கிட்ட தான் கேட்கணும். வித்யா கிட்ட கேட்டா தான் உண்மை தெரியும் அப்படின்னோடனே இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க கிட்ட சும்மா நார்மலா பேசியிருக்கீங்க அப்படின்னோடனே, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் கேளு. அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் அப்படியே சொன்னாங்கன்னா பார்லர் அம்மா மலேசியால இருந்து தான் வந்திருக்குது. மாத்தி மாத்தி சொன்னாங்கன்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ மீனா போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வித்யாவோட வீட்ல வந்து மீனா பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டே இருந்தார்ல, அவர் வந்து இந்த இந்த துணிய வந்து உங்க வண்டிக்கு முன்னாடி கட்டிருங்கங்க. உங்க வண்டி மேல அவ்ளோ திருஷ்டி அப்படின்னு சொல்லி ஜாலியா அவர் பேசிட்டு அங்கேருந்து போறாரு. வித்யா அவர அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா கதவு பூட்டும்போது மீனா வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அதுக்குள்ளவா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து இவங்கள பார்த்தோனே, நீங்களா வாங்கன்னு சொல்லி இப்ப 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வித்யா வந்து ஃபர்ஸ்ட்டு மீனா கிட்ட வந்து உங்களுக்கும் முத்துக்கும் இடையில எப்படி இந்த ரொமான்டிக்லாம் செட் ஆச்சு? எப்படி நீங்க அவர கல்யாணம் பண்ணீங்கன்னு கதைலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏங்க இதென்னா நான் என் கல்யாணமே எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு, இப்போ மீனா வந்து ரோஹிணிய பத்தி கேட்குறாங்க. வித்யா வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க. அன்னைக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியுங்கிறாங்க. இன்னைக்கு காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு வந்து எங்க அப்பாவோட சாரி என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவ அப்படின்னு. கடைசில மீனாக்கு பயங்கரமா டவுட் வந்து, ஏங்க நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொன்னீங்கன்னு கேட்டோனே, இல்லங்க எனக்கு ஒரு 2 ரோஹிணி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இதையும் சேர்த்து நான் எப்படியோ மாத்தி சொல்லிட்டேன். சரி உங்க பூ டெக்கரேஷன்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கதைய மாத்திர்றாங்க. இப்ப மீனா வந்து இது எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொன்னோனே, "பாத்தியா அது மாத்தி மாத்தி சொல்லுதுன்னா என்னமோ இருக்குது. சரி எனக்கு ஒரு சவாரி வந்துருச்சு நான் போறேன்னு" சொல்லிட்டு முத்து கிளம்பிர்றாரு. இப்ப மீனா பூ குடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு 2 பேர் வந்து அவங்களோட அந்த பூ பாக்ஸ தூக்கிட்டு போயிர்றாங்க. இப்ப மீனா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. "டேய் நில்லுங்கடா, நில்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அது நேரா ஒரு வீட்டுக்குள்ள போய் நிக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தவங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்க வந்து அம்மா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு குடுக்க சொன்னாங்கன்னோனே, "யாரும்மா நீ? நான் சொல்றது உனக்கு காது கேட்குதா இல்லையா? அவைங்க என் பூ பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு மீனா கத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப சிந்தாமணி வராங்க. இப்ப சிந்தாமணி வந்து மீனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "பேசாம நீ வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துறேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல்ல, பேசாம நீங்க என்கிட்ட சேர்ந்துருங்க. நான் உங்களுக்கு ஷேரா கூட தரேன். புலிக்கு வாலா இருக்கிறத விட, பூனைக்கு தலையா இருக்கிறது தான் எனக்கு பெருமை" அப்படின்னு சொல்லிட்டு, நான் உழைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி பயங்கர டென்ஷனா இருக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, வித்யா வந்து சாரி ரோகிணிக்கு வந்து கால் பண்ணி, ரோகிணி ஷோரூம்ல இருக்காங்க. கால் பண்ணி மீனா வந்துட்டு போன விஷயம், பேசினது எல்லாத்தையும் சொன்னோனே, இப்ப ரோஹிணி போய் மனோஜ் கிட்ட போய் கேட்குறாங்க. அது என்ன உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு என்னைய பத்தி விசாரிக்கணும்னு எப்பவும் தோணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் ஒரு ஐடியா சொல்லவா? பேசாம உங்க மாமா எங்க இருக்கிறாருன்னு கேளு. அவர்கிட்ட ஒரு 30,00,000 நம்ம கேட்கலாம். அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா, நமக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். கடனா தான்" அப்படின்னோனே, இப்ப ரோஹிணிக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி நான் அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து முத்து வந்து இந்த மாரி நம்ம வந்து மலேசியாவுக்கு போறதுக்கு எல்லாருக்கும் டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டுக்கு வந்து ரெடி பண்றதுக்காக சைன் கேட்குறாரு. இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஏற்கனவே இருக்கணுன்னே, அதான் ரோஹிணிகிட்டயே இருக்குல்ல. ஏன்னா அவங்களும் மலேசியாலேருந்து தானே வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்ப ரோஹிணி அமைதியாவே நிக்கிறாங்க. முத்து என்ன சொல்றாருன்னா, டிக்கெட் செலவு மட்டும் தான் நமக்கு. மத்தபடி எல்லாமே ரோஹிணி பார்த்துக்குவாங்கல்ல. அவங்க அப்பா அங்க இருக்கிறாரு. நமக்கு சுத்தி பார்க்கறதுக்கு கார் இருக்குது. வீட்ல சமைச்சு தர்றதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னோனே, அதுவும் இல்லாம அவங்க அம்மா வேற அங்க தானே இருக்காங்க. அவரோட ஒய்ஃப் வேற அப்படின்னோனே, ஏன்டா அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல அப்படின்னோனே, இல்ல அவங்க அப்பதான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார்லன்னோனே, இப்ப விஜயாக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குது. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி ரூம்ல இருக்கிறாங்க.
மனோஜ் வந்து நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற மாரி விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, முத்து, மீனா மாத்தி மாத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம போகாம இருந்தோம்னா, அவங்க இன்னும் நம்ம போய் பார்க்கவே இல்லன்னு கஷ்டப்பட மாட்டாங்களா? அதுவும் இல்லாம சம்மந்திய வந்து இந்த மாரி ஜெயில்ல இருக்கும்போது போய் பார்த்தா, அவருக்கும் ஒரு 4 ஆட்கள் இருக்காங்கன்னு சந்தோஷம் இருக்குல்லன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமாடா, உங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிருச்சு. நம்ம அவர பார்க்கவே இல்ல. நம்ம போக தான் போறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அதிர்ச்சியிலே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்